கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 12:17, மேத்யூ 12:17. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது. அதாவது நம்ம இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் எதற்காக யாருக்கு எழுதப்பட்டதுங்கிறத முதல்ல ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நமக்கு புரியும். மத்தேயு ஒரு யூதன். ஆனால் அவர் யூதனாக இருந்தவர் என்ன பண்ணுறாரு, ரோமாபுரி உடைய வரி வசூலிப்பவரா, ஒரு டாக்ஸ் கலெக்டராக என்ன பண்ணிடுறாரு, அவர் ரோமாபுரிக்கு வேலை பார்க்குறவராக போயிடுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரோமாபுரிக்கு வேலை பார்க்குற எல்லாருமே அவர்கள் என்ன நினைப்பாங்க, இவன் எட்டப்பன், இவன் நம்ம ஜனங்களை காட்டி கொடுத்து நம்ம ஜனங்களை சுரண்டி இவன் சம்பாரித்து நம்மளை அடக்கி ஆளுகிற இந்த ரோமாபுரிக்கு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ அதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட மத்தேயு எழுதுறாரு. இப்போ மத்தேயு யாருக்கு எழுதுறாரு? யூதர்களுக்கு எழுதுறாரு. நல்லா கவனிங்க. இப்போ யூதர்களுக்கு என்னன்னா, முதல்ல இவர் யூதனை காட்டி கொடுத்த ஒரு ஆளுன்னு ஒரு தகுதி உள்ள ஆள். இப்போ இவர் அவங்களுக்கு சொல்லும்போது, அப்போ அவர் என்ன சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போகிறாரு. அதாவது நீங்கள் இப்போ தீர்க்க தரிசனங்களில் தீர்க்க தரிசிகளால் முன்னாடி உரைக்கப்பட்ட நமக்கு வரப்போகிற இரட்சகர் இவர் தான் அவர் என்று சொல்வதற்கு என்ன பண்ணுறாரு, மத்தேயு தன்னுடைய சுவிசேஷ நூலில் அநேக முறை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக தீர்க்க தரிசனங்கள், அது மீகா தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எரேமியாவாக இருக்கட்டும், ஏசாயாவாக இருக்கட்டும், இல்லை ஆகாய் நிறைய தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தை சங்கீதத்திலிருந்து இப்படி நிறைய வசனங்களை எடுத்து மேற்கோள் காட்டி இதெல்லாம் யாரை குறிப்பிட்டது? இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டது. அதுதான் அதனுடைய நிறைவேற்றம் தான் இது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே காட்டுறாரு. இப்போ அவர் எல்லாருடைய நோய்களையும் குணப்படுத்தி அங்கே அவர் ஒரு பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தது காரணம் என்ன? இதற்கு காரணம் ஏசாயா தீர்க்கதரிசி இதைத்தான் சொன்னார். அது நிறைவேறக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் செய்த காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு 700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறியது. அப்போ நீங்கள் படிக்கிற வேத வசனங்களினுடைய நிறைவேற்றமாகிய இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று யூதர்களுக்கு அடையாளம் காட்டும் விதமாக ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து எடுத்து சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 43வது அதிகாரம், 49வது அதிகாரம், 49வது அதிகாரம், 53வது அதிகாரம், நிறைய 9வது அதிகாரம், 11வது அதிகாரம், எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. அதனால் இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த இரட்சகர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே நமக்கு காட்டி கொடுக்கிறார். சரி, நம்ம இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அண்ணே, அவங்க யூதர்களுக்கு புரியும்படியாக அவங்களுடைய வார்த்தையை எடுத்து சொன்னார். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த சமகாலங்களில் வாழுகிற நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இல்லை ப்ரிவிலேஜ்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா, நமக்குரிய சிறப்புரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 700 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வருவதற்கு முன்பாக ஒரு 2700 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் எழுதுகிறாங்க. அந்த தீர்க்க தரிசனம் 700 வருஷங்களுக்கு பின்பாக நிறைவேறுகிறது. அதை சரித்திரத்தில் உட்காந்து நம்ம படித்து, எப்பா அவர் அப்போ சொன்னார், இவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேற்றினார், இதெல்லாம் நிறைவேற்றம்தான் இவர் என்று சொல்லக்கூடியதாய் நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு, இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நம்ம இன்னும் ஒரு உயரிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத காணக்கூடியதாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் இது புரியுதோ இல்லையோ, நம்ம எப்படி ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னார், அதை எப்படி அந்த நாட்களில் நிறைவேறினது, அதை நம்ம இங்கேருந்து பின்னோக்கி பார்க்கும்போது நமக்கு விளங்குது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து வருவார், இதெல்லாம் செய்வார்னு சொன்ன அதே ஏசாயா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் தம்முடைய ராஜ்யத்தை நிறுவுவார், 1000 வருட அரசாட்சி நடைபெறும், நித்திய ராஜ்யம் நடைபெறும் என்று சொல்லியிருக்காரு இல்லையா? 700 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நிறைவேறுச்சுன்னா மீதி காரியம் நிறைவேறுமா? நிறைவேறாதா? நிச்சயமாக நிறைவேறும்.
அப்போ இந்த நாளில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை நிறைவேறுச்சுன்னா, அவருடைய இரண்டாம் வருகையும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் திரும்ப வருவாரு. அதனால இப்போ சமயம் கிடைக்கிறதுனால இப்பவே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிற்குள் வருவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? உன்னதத்திலே வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பு தேவனே, இதோ நீங்க சொன்னால் அது நடைபெறும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 700 வருடங்களுக்கு பின்பாக நிறைவேறியது. சில காரியங்கள் இனியும் நிறைவேறும். அதனால உம்முடைய இரண்டாம் வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.